இந்த ஃபேஸ் 1ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாங்க. ஃபேஸ் 2ஓட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3650. 15 ஃபீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 24x7 செக்யூரிட்டியும் இருப்பாரு. CMDA அண்ட் ரெரா அப்ரூவலுங்க. இந்த ராயல் கேஸ்ட்ல நீங்க இடம் வாங்கினா உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறாங்க. இவங்க 30 லட்ச ரூபாய்க்கு 1 BHKக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க வித் லேண்டோட. இதுவே வந்து எனக்கு வந்து 2 BHK வேணும் அப்படின்னா 2 BHK வீடு வந்து பாத்தீங்கன்னா 42 லட்ச ரூபாய்க்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. இந்த ராயல் கேஸ்டல்ல இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதே இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடும் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 90% வரையும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பூந்தமல்லியில இருக்க ஒரு சைட்டு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட்டு கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்கு. இந்த சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ராயல் கேஸ்டல்ங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சைட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த சைட்டை சுத்தி என்னென்ன இருக்கு, இந்த சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் என்ன, லோன் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி கிரவுண்டா இருக்கும். நீங்க சென்னையை தவிர்த்து வேற எங்க இடம் வாங்கினாலும் அது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்காது. ஆனா இந்த ராயல் கேஸ்டல் இருக்க இடத்துல இருந்து ஜஸ்ட் நீங்க வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கேன். இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் தாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு ரெசிடென்சியலான ஏரியாங்க. நம்ம ராயல் கேஸ்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட நேம் சொல்லிடுறேன். நேம் வந்து பாத்தீங்கன்னா வி ஸ்கொயருங்க. இவங்க அட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ராயல் கேஸ்டல் சைட்டுக்கு எப்படி வரணும்னு சொல்லிடுறேங்க. நீங்க எங்க இருந்தாலும் பூந்தமல்லியில இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா பூந்தமல்லி டிப்போல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நீங்க வந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ஹைவே வந்து தெரியுங்க. அந்த ஹைவேல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா நீங்க 2 கிலோமீட்டர்ஸ்ல இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. நீங்க இதே வானகரம் அந்த சைட்ல இருந்து கோயம்பேடு சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா நீங்க வந்து பூந்தமல்லி டிப்போ போயிடுவீங்க. ரைட் எடுத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டை ரீச் ஆயிடலாம். இதே நீங்க ஸ்ரீபெரும்புதூர் வழியா வரீங்க அப்படின்னா நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா டிப்போ போயிடுவீங்க. லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1.25 இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள நீங்க வந்து சைட்டை வந்து ரீச் ஆயிடலாங்க. இந்த ராயல் கேஸ்ட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 2 ஃபேஸா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ங்க. இந்த ஃபேஸ் 1ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3500 ரூபாங்க. ஃபேஸ் 2ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3650. இங்க ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வீடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50% ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே இந்த சைட்ல இருந்து நீங்க பின்னாடி பார்த்தா உங்களுக்கு வந்து எவ்வளவு வீடுகள் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான இடத்த நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய வீடுகள் இருக்க இடத்துல உங்களுக்கு லேண்ட் கிடைக்கிறது இன்னைக்கு தேதியில ரொம்ப கஷ்டமாவே இருக்குங்க. இந்த ராயல் கேஸ்ட்ல நீங்க இடம் வாங்கினா உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறாங்க. அதை பத்தி நான் கிளியரா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ சைட்டுக்குள்ள இருக்க அம்யூனிட்டிஸை வந்து பார்ப்போம். சைட்டுக்குள்ள ரோடு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈபியும் தெரியும். ஈபி வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஈபிக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஈபி வந்து சைட்டுக்குள்ளேயே இருக்குங்க. சரி, இங்க தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும், எத்தனை அடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும், தண்ணி வந்து ஸ்வீட்டா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 15 ஃபீட்லயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. தண்ணியை வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 24x7 செக்யூரிட்டியும் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கேட்டும் பக்காவா கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து பூந்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி டிப்போ வந்து 2 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 கிலோமீட்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டாபிராமும் வந்து போகலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுகள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் ஆட்டோக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். இன்னொரு மேஜரான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ வருது இந்த சைடு. உங்க எல்லாருக்குமே தெரியும். மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷனை ரீச் ஆயிடலாங்க. அண்ட் இந்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபேஸ் 2ல இருந்து நின்று பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைவே வந்து தெரியுங்க. ஸோ இது வந்து ஹைவேக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்க ஒரு சைட்டுங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா CMDA அண்ட் ரெரா அப்ரூவலுங்க. ஆமாங்க, இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ள வரதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு CMDA அப்ரூவல்டு சைட் தாங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. அனதர் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
லோனுங்க. இன்னைக்கு தேதியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் இல்லாமல் இன்னைக்கு அது வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இவங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இவங்க கிட்ட இந்த ராயல் கேஷரில் இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% 80% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடும் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில், உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோனோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுங்க. இந்த ராயல் கேஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மட்டும் இல்லாமல் வீடுகளும் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து நிறைய கட்டிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க. இப்போ நீங்க வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு எனக்கு வந்து இடத்தோட வீடு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 30 லட்ச ரூபாய்க்கு 1 BHKக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க வித் லேண்டோட. இதுவே வந்து எனக்கு வந்து 2 BHK வேணும் அப்படின்னா 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா 42 லட்ச ரூபாய்க்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இடமும் அதிகமாக வேணும், எனக்கு நான் சொல்ற மாதிரி வீடு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரி வீடு நீங்க வந்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை வந்து நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு வீடுகளும் வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இங்க இடம் வாங்கினதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிறவங்க யாராச்சும் வந்து கூப்பிட்டு வந்து நான் வந்து இடம் கட்டணும், எனக்கு இந்த இன்ஜினியரிங் ஒர்க் அதெல்லாம் வந்து ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு தேதியில சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாஸ்க்னே நம்ம சொல்லணும். ஏன்னா பிரைஸ் வந்து எங்கேயோ இருக்கு. ஸோ நீங்க சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இருக்க இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க இடம் வாங்குற பிரைஸ்க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடே கட்டிக்கலாங்க. இந்த சைட்ல இருந்தே உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து நீங்க ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா CBSE ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளியும் இருக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு. சரி, காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ACS காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை சுத்தி பக்கத்திலேயே இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா phase 1 பார்த்தோங்க. இப்போ நம்ம இருக்கிற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா phase 2ங்க. இந்த phase 2 வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. காம்பவுண்ட் வாலும் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து நீங்க வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா phase 1ல நிறைய பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடு வாங்கினவங்க இடம் வாங்கினவங்க ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது. இன்னொன்னு காத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான காத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் கேஸ்டலோடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் இருக்கு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வந்து பஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்க சிட்டிக்குள்ள எங்க வேலை செஞ்சாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரீச் பண்ணா போதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். ஏன்னா சிட்டிக்குள்ள ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஆக்சஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இவங்க வந்து வீடோ கட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இருக்குங்க. சரி, நான் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும், சைட்டை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவங்க உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க குடும்பத்தோட உங்க ஃபேமிலியா வந்து சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கால் பண்ணா போதும் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்றாங்க. சிட்டி அரௌண்ட்ல ஒரு நல்ல இடம் வந்து நான் வந்து வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.